ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு வயசான பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முடி முழுக்க வெள்ளை, முகம் சுருக்கம் நிறைய. ஆனா கண்கள் மட்டும் ரொம்ப பிரகாசமா இருக்கும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சரியாகிடும்னு தான் பேசுவாங்க. கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் அந்த பாட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல சின்ன வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குழந்தைகள் இல்ல, கணவர் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துட்டார். ஆனா ஒரு நாளும் அவங்க எனக்கு கஷ்டம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த கிராமத்துல வாழ்க்கை சுலபம் இல்ல. சில நேரம் மழை வராது, பயிர் கெட்டு போகும், சில பேருக்கு வேலை இருக்காது. அதனால நிறைய பேர் கவலையா இருப்பாங்க. ஒரு நாள் ராதா என்ற பெண் அழுதுகிட்டே அந்த பாட்டி வீட்டுக்கு வந்தா. பாட்டி, என்ன செய்வது என தெரியல. என் கணவர் வேலைக்காக நகரம் போயிருக்கார். பணம் அனுப்பல. குழந்தைகள் பசிக்குதுன்னு அழுதா. பாட்டி சிரிச்சுக்கிட்டு, ராதா, வா, முதல்ல உட்காரு. நீ என்ன நடக்கும்னு நினைக்கிறன்னு கேட்டாங்க. ராதா சொன்னா, எல்லாம் கெட்டதுதான் நடக்கும் போல இருக்கே. என் கணவருக்கு வேலை கிடைக்கலன்னா, எங்கள மறந்துட்டாருன்னா. பாட்டி மெதுவா சிரிச்சு சொன்னாங்க, நம்ம மனசுல எப்பவும் கெட்ட எண்ணம் வந்தா நம்மால இன்னும் கஷ்டமாதான் இருக்கும். நல்ல எண்ணம் நினைச்சா மனசு லேசா ஆகும். ராதா கேட்டா, ஆனா பாட்டி, இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி நல்லா நினைக்க முடியும்? அப்போ பாட்டி ஒரு கதை சொன்னாங்க. ஒரு ஆழமான காட்டுல ஒரு கர்ப்பமான மான் இருந்துச்சு. அது குட்டி பெற போகுது. அந்த நேரத்துல புயல் வரப்போற மாதிரி வானம் கருமையா இருந்துச்சு. மின்னல், இடியுடன் கூடிய மழை வரப்போறது. அந்த மானை சுற்றி ஒரே நேரத்துல 4 பிரச்சனை. பின்னால காட்டுத்தீ எரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு. முன்னாடி ஆழமான நதி. இடப்பக்கம் ஒரு வேட்டைக்காரன் அம்பு எய்ய தயாரா இருந்தான். வலது பக்கம் ஒரு சிங்கம் மறைஞ்சு இருந்துச்சு. எங்கே போவது, எப்படி தப்பிப்பது, வழியே இல்ல. அப்போ அந்த மான் என்ன நினைச்சுச்சு தெரியுமா? இப்போ நான் பயந்தா எதுவும் மாறாது, அமைதியா இருந்தாதான் வழி கிடைக்கும்னு. அது மெதுவா தண்ணீர் குடிக்க தலை குனிஞ்சிச்சு. அந்த நேரத்துல பெரிய மின்னல் சத்தம் வந்துச்சு. வேட்டைக்காரன் கை நடுங்கி அம்பு தவறி சிங்கத்தையே அடிச்சுச்சு. கோபமா சிங்கம் ஆனை துரத்தி ஓடுச்சு. அதே சமயம் மழை கொட்ட ஆரம்பிச்சுச்சு. காட்டு தீ அணிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா ஆபத்தும் மறைஞ்சிட்டுச்சு. அந்த மான் பாதுகாப்பான இடத்துக்கு போய் 3 ஆரோக்கியமான குட்டிகளை பெற்றுச்சு. கதை முடிச்ச பாட்டி சொன்னாங்க, பாருமா, அந்த மானுக்கு மந்திரம் எதுவும் நடக்கல. அது அமைதியா இருந்ததால தான் வழி தானாக வந்துச்சு. அது ராதாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த நாள் முதல் தினமும் காலையில எழுந்ததும் இன்று நல்ல நாள்னு சொல்ல ஆரம்பிச்சா. சில வாரங்களுக்கு பிறகு அவளோட கணவரிடமிருந்து கடிதம் வந்தது. வேலை கிடைச்சிருக்கு, பணமும் அனுப்ப ஆரம்பிச்சாரு. ராதா ரொம்ப சந்தோஷமா பாட்டி வீட்டுக்கு ஓடி போய் சொல்றா. பாட்டி சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, பாருமா, நல்ல எண்ணம் நல்லதைத்தான் ஈர்க்கும். அதுக்கப்புறம் கிராமத்துல எல்லாரும் அந்த பாட்டியிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்வாங்க, நல்லதா நினைச்சா நல்லதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன நல்லா வேணுமோ அதையெல்லாம் ஒரு காகிதத்துல எழுதி வைங்க. அது கிடைச்ச மாதிரி தினமும் படிச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பவர்ஃபுல் மேஜிக் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த பாட்டி கற்றுக் கொடுத்த பெரிய பாடம். நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.